ஐபிஎல் உடைய கிரிக்கெட் தொடரில் பார்த்தீங்கன்னா 14 லீக் போட்டிகளில் விளையாடிய சென்னை அணி 7 போட்டிகளில் வெற்றி பெற்று 14 புள்ளிகளை பெற்றிருந்தது. இதற்கிடையில கடந்த 18ஆம் தேதி நடந்த பெங்களூரு அணிக்கு எதிரான நாக் அவுட் போட்டியில் சென்னை அணி தோல்வியடைந்தது மட்டும் இல்லாமல் மேலும் நெட் ரன் ரேட் குறைந்ததால அதே 14 புள்ளிகளை பெற்ற பெங்களூரு அணியுடைய பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி ராஜஸ்தானிடமே தோல்வியடைந்திருக்காங்க. சென்னை அணியுடைய விக்கெட் கீப்பரும் முன்னாள் கேப்டனுமான தோனி அவர்கள் இந்த சீசனுடன் ஓய்வு பெறுவார் என்று பரவலாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. விரைவில் பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் தன்னுடைய ஓய்வு குறித்த அறிவிப்பை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிடக்கூடும் என்று இணையத்தில் தகவல்கள் பரவிட்டிருக்கு. மேலும் சென்னை அணியுடைய சிஇஓ காசி விஸ்வநாதன் அவர்கள் தோனி அவர்களுடைய ஓய்வு தொடர்பான கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்காரு. அவர் கூறியிருப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, தோனி அவர்கள் ஓய்வு பெறுகிறாரா அல்லது விளையாடுகிறாரா என்பது குறித்து அவர் மட்டுமே பதிலளிக்க முடியும். அவர் என்ன முடிவை அறிவித்தாலும் கூட அதற்கு நாங்கள் மதிப்பு தருவோம். அவர் ஓய்வு பெறுவது குறித்து எங்களால் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது. இருந்தாலுமே அடுத்த ஐபிஎல் தொடரில் தோனி அவர்கள் விளையாடுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். அடுத்த சீசனிலுமே தோனி அவர்கள் விளையாட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமும் கூட. மேலும் ரசிகர்களின் விருப்பமாக இருந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.